ஏ கைஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் விஜயா வந்து ப்ரெஸ் மீட் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. எல்லாரும் ரத்த தானம் வந்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஹஸ்பண்ட் வந்து நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன்னா என் ஹஸ்பண்ட் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. முத்துவுக்கு மீனாக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. அம்மா இப்படி பேசுகிறவங்கலாம் இல்லையே சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இரு நானே பெருமையாக பேசுறது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க பெருமையாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லார பற்றியும் சொல்கிறாங்க. என் ஃபேமிலியில் வந்து என்னோட 3 பசங்க 3 மருமக எல்லாருமே வந்து ரத்த தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு கப்புள்ஸாக போயிட்டு ரத்த தானமும் பண்ணிட்டு வராங்க. இந்த டாக்டர் பட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்கள அவங்களும் வந்து வராங்க. வந்த உடனே விஜயா வந்து இன்வைட் பண்ணுறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுற இதெல்லாம் எனக்கு வந்து பார்வதி வீடியோ அனுப்பிட்டே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப நிறைய இது பண்ணுறீங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்குது. விஜயா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் என் பெரிய பையன் மனோஜ் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, உங்கள் 2வது பையன் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறா, நான் தான் இவங்க 2வது பையன் சொல்லிட்டு. ஓ நீ தான் இவங்க தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஓ நீ தானம்மா, உங்கள் அப்பா தான் ட்ரெயினில் அடிபட்டு இறந்துட்டாரா? உங்கள் மாமியாரை நினச்சி நீ ரொம்ப பெருமைப்படணும். இந்த மாதிரி மாமியார் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆனது இவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சது. விஜயா சொன்ன பொய்யெல்லாம் அவங்க உண்மை நினச்சி அவங்க அதையே பெருமையாக சொல்லும்போது முத்துக்கும் மீனாக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கும். ஓ இதில் ஏதோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியும்? இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இவங்க பண்ணது மாதிரி சொல்கிறாங்களே இதெல்லாம் சொல்லிட்டு, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு பார்வதி கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு நைஸாக பேசுகிறான். இவ்வளோ நாளாக அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி தான் புரியுதுன்னு சொன்னோடனே பார்வதி நினச்சிட்டா, ஓ முத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு சொல்லிட்டு, ஆமாம் அவள் டாக்டர் பட்டம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் உண்மையை உளறிடுவா. உளர்ன உடனே, ஓ இதான விஷயம்னு, ஐயோ உனக்கு தெரியும் நினச்சி நான் சொல்லிட்டேன், இதை மட்டும் நான் சொன்னேன்னு தெரிஞ்சா விஜயா எனக்கு உன்னே போட்டுறாங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு முத்து போயிடுவா. அதுக்கப்புறமாட்டாக்கா முத்துவும் மீனாவும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. ஓ இப்போ வந்து இவங்க வந்து இதெல்லாம் பண்ணி தான் இவங்க வந்து டாக்டர் பட்டம் வந்து வாங்க பார்க்குறாங்க. எத்தனையோ பேர் நிறைய நல்லது பண்ணி வாங்குறாங்க. ஆனால் இவங்க எங்கள் அம்மா எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி வாங்குறது வந்து நல்லது இல்லை. இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இவங்களை மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி காலையிலே வந்து விஜயா வரும்போது முத்து வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னீங்க? மீனா வந்து நீங்கள் தான் பார்த்து கட்டி வச்ச மாதிரி சொல்கிறீங்க, அது எங்கள் அப்பா தானே பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து மீனா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கா ஃபோனில். இவ சொல்கிறா, நான் ஒத்துக்காமல் எப்படி உனக்கு கல்யாணம் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே நீங்கள் ஒத்துக்கலைனாலும் நல்லது செய்ய எங்கள் அப்பா வந்து யாரையும் கேட்க மாட்டாரு சொல்லிட்டு போட்டு வாங்குறா. அப்போ வந்து அவளும் வந்து இதுவாக பேசி கொஞ்சம் விஜயா வந்து மாட்டிப்பா. அதுக்கப்புறமாட்டா முத்து வந்து மீனாவை அனுப்புவான். மீனா இப்போ நீ போ சொல்லிட்டு சொல்லுவா. மீனா போயிட்டு ஏதோ கேட்கும்போது, உனக்கு இதுவே பெருசு, இதில் இது வேற பண்ணுறியா? நீ புணுப்பு கட்ட, உனக்கு உன் வேலையை விட இந்த வீட்டு வேலை தான் முக்கியம், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத செய்ய சொல்லிட்டு மீனாவை பிடிச்சி நல்லா கத்தி விட்டுருவா. அதை வந்து முத்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு, சக்ஸஸ் மீனா, நினைச்ச மாதிரியே எங்கள் அம்மா வந்து உன்னை திட்டாங்க, நம்ம பிளான் சக்ஸஸ் சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டாக்கா பார்த்தாக்கா மனோஜ் கடையை காமிப்பாங்க. மனோஜ் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அந்த மொட்டை இருக்கான்ல, அவன் கிட்ட வந்து சொல்லுவான், ப்ரோ நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் ப்ரோ, இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ண போயிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் பயங்கரமாக சிரிப்பான். எப்போ பாரு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வரதே உனக்கு வேலையாக போச்சியா சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டா சொல்லுவான், அந்த பொண்ணு இப்போ என்ன உன்னை நீ தப்பாக நடந்துக்கிட்ட இப்படி தானே சொல்லுது, நீ நிஜமாலுமே அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணு. ஐயோ நான் என் ஒய்ஃப் ரோஹிணியை தவிர நான் வேறு யார்கிட்டேயும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐயோ நீ ஜஸ்ட்டு ட்ரை தப்பாக நடந்துக்கிற மாதிரி ட்ரை பண்ணியா? உடனே அந்த பொண்ணு பயந்துட்டு, இல்லை என் புருஷன் தான் இப்படி பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அது உண்மையை உளறிடும் சொல்லிட்டு, அப்போ அவன் புருஷன் எப்படி ஒத்துப்பான் இதுக்குன்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அவன் புருஷன் இல்லாதப்ப நானே ஒன்று கூட்டிட்டு போகிறேன் டைம் பார்த்து சொல்லிட்டு சொல்லி அந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்டிட்டு போவான். அதுக்கப்புறமேட்டா மீனாவும் முத்துவும் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி முத்து வந்து பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு மீனா வந்து வீடியோ எடுக்க சொல்லுவா. உடனே மீனா சொல்லுவா, இதுக்கு வேறு யாரும் கிடைக்கலையே, இந்த வேஷம் ஏன் போடுறீங்க நீங்கன்னு சொல்லுவா. இல்லை இதில் நாமளே தான் களத்தில் இறங்கி பண்ணணும்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு வேஷம் போட்டுட்டு விஜயா கிட்ட வந்து போவான். விஜயா ஏய் போடான்னு சொல்லிட்டு இது பண்ணுவான், அருவருப்பாவா. முத்து வந்து அம்மா ஏதாவது போடுங்கன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணினே போவான். மீனா இது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.